என்ன சமைச்சாலும் சரி, இல்லை வீட்டில் வேறு என்ன செஞ்சாலும் சரி, நம்ம மூடுக்கு நம்ம செஞ்சோம்னா ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாகவே நல்லாவே வரும். ஒரு சில வீடியோக்களை பார்த்து செய்கிறேன், இல்லை ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டு செய்கிறேன் அப்படின்னா, அந்த 4-5 பேர்கிட்டையும் கேட்குறோம்னா அதில் ஒருத்தர் சொல்கிறத நம்ம எடுத்துக்கிறணும். எல்லாரும் சொல்கிறதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எந்த வேலையை செஞ்சாலும் சரி, அது சரி வராது. இது பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம தக்காளி சட்னி அரைச்சிருந்தா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது தக்காளி தண்ணி சட்னின்னு சொல்லி இந்த 2 பொருளை மட்டும் வச்சு இன்றைக்கி சட்னி அரைச்சோம். எனக்கு என்னமோ இந்த சட்னி பிடிக்கவே இல்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு அதில் வேணுங்கிற அளவுக்கு தக்காளியை சேர்த்து மிளகா வத்தலையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு தொலியை உரிச்சிட வேண்டியதான். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தாளிச்சிட வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு தாளிச்சிட்டு வேணுங்கிற அளவு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கிறலாம். தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதான். சால்ட் சேர்த்துருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கிறணும். இப்போ இதை கொதிக்க விட்டு இறக்க போயில இட்லி மாவாம், அந்த இட்லி மாவை கரைச்சி ஊற்றி இறக்குனோம்னா தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சான். என்ன சட்னி நம்ம வதக்கி எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நல்லா அதில் புதினா, மல்லி இலை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி அந்த ஆட்டு உரலில் ஆட்டும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சட்னிலே ஒரு 100 வகை வந்திருக்கும் போல். எந்த தக்காளி சட்னியை செய்கிறதுனே ஒரே குழப்பமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, சால்னாவும் இல்லாமல் குழம்பும் இல்லாமல் தக்காளி தண்ணி சட்னி அப்படிங்கிற இதில் அரைச்சாச்சு. இது பெரிய குடும்பமாக இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு ரொம்பவே சரியாக வரும். ஆனால் சட்னிக்குரிய அறிகுறி இதில் எதுவுமே கிடையாது. எப்படியோ 2 தோசையை சாப்பிட்டேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கன்னு கண்டிஷனாக நான் சொல்லவே மாட்டேன். வீட்டில் அவசரத்துக்கு செஞ்சாச்சு. புளிப்பு இருந்துச்சு, உரப்பு இருந்துச்சு. மற்றபடி தக்காளி சட்னிக்குரிய டேஸ்ட் எதுவுமே இல்லை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.